இன்றைய நூல் வெளியீட்டு விழா. இதை விழாவென்று சொல்வதா, தமிழ் எழுச்சி என்று சொல்வதா, தமிழை நேசிக்கும் எம் பெருந்தொழரோடு கூடியிருக்கின்ற இந்த அவையிலே ஒரு சிங்கம் ஒன்று கர்ச்சித்து போனதால் நான் பேசும் தமிழை மறந்துவிட்டேன். மூச்சை நிறுத்தும் அளவுக்கு அவர் தமிழை அள்ளி அள்ளி தெளித்தார். இன்று இந்த விழாவிலே தலைமை தாங்கிய எனது நண்பர் கல்லாறு சதீஷ் அவர்களே, தம்பி இணுவையூர் மயூரன் அவர்களே, அண்ணன் பொலியஜி அவர்களே, பாரிஸ் நாட்டிலிருந்து வருகை தந்துள்ள நண்பர் கவிஞர் ஆனந்த சுபாலா அவர்களே, எல்லோருக்கும் மூத்த கலைஞர், இளம் தலைமுறையை தட்டி கொடுத்து வாழ்த்துகின்றவர், எனக்கும் அவருக்குமான உறவு நீரோடை போன்றது. எனது எழுத்துக்கும் அவருக்குமான உறவு நிலவின் ஒளி போன்றது. எங்கள் மூத்த கலைஞர், பண்பாளர் ஐயா தம்பி ஐயா தயாநிதி அவர்களே, இந்த அரங்கிலே இவ்வளவு பொறுமையாக பெரும் திரளாக கூடியிருக்கின்ற இந்த கிராமத்தைச் சேர்ந்த எனது அன்புக்குரிய தமிழை நேசிக்கின்ற தமிழீழ மக்களே, உங்களுக்கு இந்நேரம் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு நூல் எழுதுவது என்பது இலகு, ஒரு கவிதை எழுதுவது என்பது இலகு. ஆனால் உங்களை இருத்தி வைத்து எங்கள் பேச்சை கேட்பதென்பது துன்பத்திலும் துன்பம். அந்த துன்பத்தை, அந்த மனநிலையை நான் இங்கு உணர்கின்றேன். ஒரு எழுத்தாளனாக நான் உணர்கின்றேன். இருந்தாலும் உங்கள் பொறுமைக்கு எங்களது நன்றிகள். இங்கே தமிழை பற்றி நிறைய பேர் பேசியுள்ளார்கள், தமிழ் மொழியை பற்றி பேசியுள்ளார்கள். திரு லோகன் அவர்கள் எந்த பின்னணியிலே இருந்து வந்தார் என்பதை பற்றி பேசியுள்ளார்கள். அவரை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த இளங்கீற்று என்ற தலைப்பை வாசிக்கும்போது, அதை காதால் கேட்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருகின்றது. எங்கள் தேசிய கவியவர்கள் ஒரு பாடலை எழுதியிருப்பார், தென்னங்கீற்றில் தென்றல் வந்து மோதும் எம் தேசமெங்கும் குண்டு வந்து வீழும் என்று சொல்லி. அந்த தென்னங்கீற்று இளங்கீற்று ரெண்டும் ஒன்றை ஒன்று பொருந்துவதாக நான் நினைக்கின்றேன். நண்பர்களே, நாம் ஏன் வாசிக்க வேண்டும், எதற்காக வாசிக்க வேண்டும்? நான் உங்களிடம் ஒரு 7 நிமிடம்தான் நான் உங்களுக்கு எனது கருத்தை சொல்ல வருகின்றேன். தமிழ் முதுமொழி, எத்தனையோ ஆண்டு காலத்துக்கு முன்பு வந்த மொழி. ஆனால் வாசிப்பால் இந்த உலகம் எண்ணத்தை எல்லாம் சாதித்தது என்பது எனது கேள்வி. படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதை மேலென்று சொன்னான் பேரறிஞர் பிளாட்டோ. உண்மையும் அதுதான். படிக்காமல் இருப்பதை விட நாங்கள் பிறக்காமல் இருப்பதே மேல். நீங்கள் இலக்கியம்தான் படிக்க வேண்டும் என்றில்லை, உலகத்தை படிக்க வேண்டும், மக்களை படிக்க வேண்டும். அதற்கு நாங்கள் வாசிக்க வேண்டும். நண்பர்களே, இந்த உலகை மாற்றிய 2 நூல்களை உங்களுக்கு நான் சொல்ல போகின்றேன். எங்கள் வரலாற்றோடு பின்னி பிணைந்த நூல் ரூட்ஸ். அலெக்ஸ் கோபி எழுதின 7 தலைமுறை. அந்த 7 தலைமுறை
எப்படி ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த இனம் அமெரிக்காவுக்கு நாடு கடத்தப்பட்டு பாட்டன் பூட்டன் மகன் மகள் பேரன் என்று சொல்லி ஒவ்வொரு இடமாக விற்று விற்று எப்படி அந்த 7வது தலைமுறை இந்த உலகை ஆள வேண்டும் என்று அத்தனை துன்பங்களிலும் இருந்து எப்படி வெளியிலே வந்தார்கள் என்றதுதான் 7 தலைமுறை அலெக்ஸ் கேலி எழுதின புத்தகம். அந்த 7 தலைமுறை அமெரிக்கா நாட்டிலே, அந்த இனவெறி நாட்டிலே, இந்த உலகத்துக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு அரக்கத்தனமான அமெரிக்கா நாட்டிலே அந்த 7 தலைமுறை 2 வருடங்களாக தொலைக்காட்சி நாடகமாக ஒளிபரப்பப்பட்டது. அந்த ஒளிபரப்பு நடந்து கொண்டிருக்கின்ற போது ரோட்டிலே வீதிகளிலே ஆக்களை காண முடியாது, விமான நிலையங்களிலே மக்கள் கூட்டமில்லை. அமெரிக்கர்கள் யோசித்தார்கள், அவர்கள் முட்டாள்கள் இல்லை. அமெரிக்கர்கள் யோசித்தார்கள், அந்த நாடகத்துக்காக, அந்த தொலைக்காட்சி நாடகத்துக்காக விமான பயண நேரத்தை மாற்றியவர்கள் அமெரிக்கர்கள். எவ்வளவு புத்திசாலிகள் என்று யோசித்து பாருங்கள். அந்த நாடக தொலைக்காட்சி நேரத்தை மாற்றாமல் விமான பயணத்தை மாற்றியவர்கள் அமெரிக்கர்கள். அப்படிப்பட்ட அந்த 7 தலைமுறை 7வது தலைமுறை எப்படி அமெரிக்காவிலே உருவெடுக்கின்றான். உதாரணத்துக்கு ஒபாமா. அமெரிக்கா உலகை ஒரு கருப்பினம் ஆளும் என்று சொல்லி யாரும் கனவு கண்டதில்லை. ஒபாமா ஆண்டார், நடத்தி காட்டினான். அந்த 7 தலைமுறை கதை எப்படி அலெக்ஸ் கோலி எழுதினார் என்று சொன்னால், பாட்டனாக பாட்டியிட்ட கதைகள் கேட்டு அவரது நாட்டுக்கு போய், இங்கே நாங்கள் தமிழிலே புலம்பெயர்ந்து வாழ்கின்றோம், புலம்பெயர்ந்து இங்கே கவிதை பேசின பிள்ளைகள் எத்தனையோ பிள்ளைகள் இருக்கின்றார்கள். எங்கள் வேர்களை அறிய வேண்டும் என்றால் இங்கே இருந்து தமிழீழம் சென்று தமிழீழத்திலே ஆய்வை நடத்தி அந்த ஒரு நாவலை எழுதினார். 100 மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டது. நாங்கள் தமிழை போற்றுகின்றோம், தமிழ் பழம்பெரும் மொழி. ஏன் எங்கள் மொழியை இந்த உலக சந்தைக்கு எங்களால் கொண்டு வர முடியவில்லை? யார் அதை சிந்திக்கவில்லை? எங்களுக்குள்ளே பேசுகின்றோம், எங்களுக்குள்ளே கைதட்டுகின்றோம். ஏன் உலக மொழிக்கு எங்களை நாங்கள் நகர்த்தவில்லை? நிச்சயம் நகர்த்தலாம். அதற்கு தேவை உழைப்பு, அதற்கு தேவை வாசிப்பு. தமிழ் அருவி போல் கொட்டினது. புத்தகம் கையுமாக இருந்தபடியால் தான் இன்று தமிழே உங்களை கட்டி போட்டது. வாசிப்பது என்பது உண்மையிலேயே ஒரு வரம். அதை நாங்கள் தவமாக செய்ய வேண்டும். நாங்கள் எங்களுக்குள்ளேயே எழுதி எங்களுக்குள்ளேயே நாங்கள் புத்தகங்களை வெளியிட்டுக் கொள்கிறது என்பது இந்த காலத்திலே, இந்த 20ஆம் நூற்றாண்டிலே நாங்கள் எங்களுக்குள்ளே அரசியல் செய்த மாதிரி நாங்கள் எங்களுக்குள்ளேயே கதைக்கின்றோம், எங்களுக்குள்ளே சண்டை பிடிக்கின்றோம். நாங்கள் ஒரு முள்ளருடன் சண்டை பிடிக்க வேண்டும், நாங்கள் ஒரு மாயருடன் சண்டை பிடிக்க வேண்டும். எங்கள் எழுத்து அந்த அளவுக்கு வர வேண்டும். அதற்கு நாங்கள் உழைக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 4 மணித்தியாலம் ஒரு எழுத்தாளன் தன்னை புடம்போட வேண்டும், வாசிக்க வேண்டும், எல்லாத்தையும் வாசிக்க வேண்டும். அதை நாங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் நாங்கள் சாகும் வரைக்கும் இதைத்தான் செய்து கொண்டிருப்போம். 2009 உங்களுக்கு தெரியும், இன்றைய நிலை உங்களுக்கு தெரியும். நோவா ஹரி என்ற இஸ்ரேல் எழுத்தாளர் எத்தனையோ வருடத்துக்கு முன்பு 20ஆம் நூற்றாண்டின் 21 பாடங்கள், உண்மையில் இளந்தலைமுறை பிள்ளைகள் நீங்கள் வாசிக்க வேண்டும். டொச்சிலே இருக்கு, ஆங்கிலத்திலே இருக்கு. 20ஆம் நூற்றாண்டில் 21 பாடம் அவர் எழுதின காலம். இன்று எப்படி இந்த உலகம் போய்கொண்டிருக்கின்றது என்பதை நாம் வாசிக்க வேண்டும். அதை வாசித்தால் எங்கள் மொழியை நாங்கள் எப்படி கடத்துவதென்பது எங்களுக்கு தெரியும். அவர் இன்று வரைக்கும் அவர் இஸ்ரேல் நாட்டுக்கு அவர் போக முடியாது. ஆனால் கிட்டடியில் போனதாக நான் கேள்விப்பட்டேன். அவர் நெக்ஸ்ட் என்று சொல்லி இப்போ கடைசியாக ஒரு புத்தகத்தை எழுதியுள்ளார். இந்த மின் அணுக்கள், மின் கதிர்கள், அதுகளின் தொழில்பாடு, செயல்பாடு இன்னும் ஒரு 50 வருடத்துக்கு எப்படி இருக்கும் என்பதை அவர் இன்றே எழுதியுள்ளார். நீங்கள் வாசிக்க வேண்டிய புத்தகம், இளைய தலைமுறைகள் வாசிக்க வேண்டிய புத்தகம். அப்படி உலகத்தை கணிக்கும் இந்த உலகத்திலே இருக்கின்ற நாங்கள் எங்களுக்குள்ளே எழுதி எங்களுக்குள்ளே வாசித்து எங்களையே நாங்கள் பெருமை பேசிக்கொள்வது பெரிய ஒரு விஷயம் இல்லை. நாங்கள்
இந்த மொழி கடந்து நாங்கள் அழிந்து கொண்டு இருக்கும்போது எங்களை பார்த்து பார்த்து சிரித்தவனுக்கு எங்கள் வரலாற்றை சொல்ல வேண்டும். எங்கள் வரலாற்றை நாங்கள் சொல்ல முற்பட்டு விட்டோம். கேட்பதும் கேட்காமல் விடுவதும் அவனது பொறுப்பு. ஆனால் நாங்கள் கேட்கும் வரை சொல்வோம், கேட்கும் வரை சொல்வோம், அடிக்கும் வரை எழுந்தெழுந்து வருவோம். நாங்கள் மொழியிலே சொல்ல வேண்டும். எங்களுக்கு இருப்பது பேனா மட்டும்தான். பேனாவை தவிர இங்கே ஒன்றுமில்லை. எல்லாம் மாயை, எல்லாம் வேஷம். இந்த எழுத்தாளர்கள் உண்மையாக இருக்க வேண்டும், தமிழுக்காக இருக்க வேண்டும். தமிழை அடுத்த சந்ததிக்கு, அடுத்த மொழிக்கு, எங்கள் இந்த உலகத்துக்கு நாங்கள் கடத்த வேண்டுமாக இருந்தால் நாங்கள் தூக்கத்தை தொலைக்க வேண்டும். குறைந்தது 4 மணித்தியாலம் நாங்கள் எழுத வேண்டும், 4 மணித்தியாலம் வாசிக்க வேண்டும். பிற மொழி ஆட்களுடன் நாங்கள் எங்கள் எழுத்தை பற்றி கதைக்க வேண்டும். எங்களால் முடியும், எங்கள் தலைமுறையால் முடியும். இன்று நாங்கள் சுவிஸுக்கு வரும்போது சின்னொரு சுருக்கு பேக்கோடு வந்த நாங்கள் இன்று வீடு வேண்டியுள்ளோம். அந்த வீடு வேண்டு சந்தோஷமாகத்தான் இருக்கின்றோம். ஆனால் அந்த வீடு காணியில் சொந்த நிலங்கள் இருக்கின்றன. ஒரு அந்நிய நாட்டிலே 40 வருஷத்திலே நாங்கள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடைந்திருக்கின்றோம். எங்கள் இனத்தின் எண்ணிக்கையோடு நாங்கள் ஒப்பிடும் போது மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கின்றோம். எங்கள் பிள்ளைகள் பல பல நிறுவனங்களிலே தங்கள் அதிகாரங்களை, தங்கள் செயல்களை தாங்கள் தீர்மானிப்பவர்களாக இருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், செஞ்சிலுவையிலே சுபா உமாதேவன் என்றொரு பெண், அவர் நாட்டிலே பிறந்தவர், இங்கே வந்திருக்கின்றார். இன்று செஞ்சிலுவை சங்கத்திலே சிஇஓவாக இருக்கின்றார். அவர் இந்த உலகத்தின் செஞ்சிலுவை சங்கம் என்ன செய்ய வேண்டும் என்றதை நிர்ணயிக்கும் பொறுப்பிலே இருக்கின்றார். அப்படிப்பட்ட நாம் ஏன் எங்கள் கண்ணீரை, எங்கள் வலியை அந்நிய மொழியில் கொண்டு வர முடியாது? அந்நிய மொழியில் கொண்டு வர வேண்டும் என்றால் இளையோர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நாங்கள் எழுதி காத்திரமாக வைத்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு ஒரு உணர்வோடு நாங்கள் வர வேண்டும். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். உண்மையிலேயே நாங்கள் சிந்திக்க வேண்டும். உங்களுக்கு இன்னும் ஒரு விஷயத்தை நான் சொல்லிவிட்டு போகின்றேன். சுவிஸ் நாட்டிலே 1922ஆம் ஆண்டு ஹெர்மன் ஹேசி என்று சொல்லி ஒரு எழுத்தாளர் இருந்தார், 2ஆம் உலகப் போருக்கு முன்பு. அவர் சித்தார்த் என்றொரு நாவல் டொச்சிலே எழுதியிருந்தார். 1922ஆம் ஆண்டு வந்த சித்தார்த் நாவல் பின்பு பல மொழிகளிலே வந்தது. தமிழிலே சித்தார்த்தன் என்று சொல்லி வந்தது. அந்த சித்தார்த்தன் நாவல் ஒரு புத்த துறவி, அவனின் துறவி வாழ்க்கையிலே மனச்சஞ்சலத்திலே இருந்து எப்படி விடுபடுறான் என்றுதான் ஹெர்மன் ஹேசே எழுதியுள்ளார். ஹெர்மன் ஹேசே அதை நான் ஏன் உங்களுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், ஒரு ஐரோப்பாவிலே வாழ்ந்த ஒருவன் புத்த மதத்தை பற்றி அறிந்து அதை அனுபவிக்காமல் அதை எழுதியுள்ளார். அவரின் எழுத்து உண்மையிலேயே, அவர் குறிப்பிட்ட வாவி, ஆறு, மாஞ்சோலை, இதெல்லாம் நான் மட்டு நகருக்கு சென்றதில்லை சதீஷ். ஆனால் இந்த பச்சை வயலே பாட்டை கேட்டுத்தான் மட்டு நகரின் அழகை நானே புரிந்து கொண்டேன். ஆனால் ஹெர்மன் ஹேசேயின் எழுத்தை வாசித்தால் மட்டு நகர ஞாபகம்தான் எனக்கு வந்தது. நாங்கள் ஒன்றுபட்டு இந்த இளையோரை எங்களோடு இணைத்து நாங்கள் எழுதுகின்ற எழுத்தை நாங்கள் பல வேற்று மொழிகளில் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை, முயற்சிகளை நாங்கள் செய்ய வேண்டும் என்று கூறி, இன்று கதில் லோகன் அவர்கள் ஒரு கவிதை நூலை வெளியிட்டு எங்களையெல்லாம் அன்போடு ஆற தழுவி எங்களுக்கு அன்பான வாய்ப்பை தந்த கதிர் லோகன் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி, பொறுமையாக கேட்ட உங்களுக்கும் எனது வாழ்த்துக்களும் நன்றியும். நன்றி, வணக்கம். நூலாசிரியர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார். அரங்கிலும் நீங்கள் உற்சாகமாக அவரை மாண்பேற்றிக் கொள்ளலாம் என்பதனை மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம்.